ஒன்றே உலகம் பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும். செம்மொழி விருதாளர் பேராசிரியர் முனைவர் மோகனராச ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீட்பியல் சிந்தனை, திருவள்ளுவரின் மீட்பியல் சிந்தனை. மீட்சி என்பது மீளப்பெறுதல் என்று செலவழிக்கப்பட்டது அல்லது இழிந்த நிதியை, குறிப்பாக வணிக நடவடிக்கை மீட்பதை குறிக்கிறது. மீட்சி என்பதன் பொருள் திருப்புகை ஆகும். மீட்சியும் மேவும் மடந்தே என்று பரிபாடல் 19வது பாடல்களில் சொல்லப்படுகிறது. ஒரு பெண்ணானவள் புகைக்குள் தெரியாமல் வழி தெரியாமல் சென்று விடுகிறாள். திரும்ப வழி தெரியாமல் ஒளி எழுப்புகிறாள். ஒளியானது புகைக்குள் எதிரொலி, அந்த எதிரொலியின் தான் மீட்க முடிந்தது. இது பரிபாடலுடைய கருத்துக்கள். மீட்சி வகைகள்: தெளிதல், மகிழ்ச்சி, வினாவுதல், செப்பல், வெளிப்பட உரைத்து மீட்சி நூல் வகைத்தே என்று தொல்காப்பியர் பொருளாதாரத்தில் 606 கூறப்பட்டிருக்கிறது. இது சமுதாயம் என்ற பொருளியல் பயன்படுத்தும் போது சமுதாயம் என்பது செயல்பாட்டு உறவுகளில் எல்லைகளால் வரையறுக்கப்பட்ட தனி நபர்களால் உருவாக்கப்படும் ஒரு அமைப்பாகும். திருவள்ளுவரின் கருத்துப்படி திருக்குறளில் வணிகம் பற்றி எவர் வியாபாரி என்பதையும் எடுத்துரைக்கிறார். ஆட்டுச்சண்டை, மாட்டுச்சண்டை, கோழிச்சண்டை முதலியவற்றை பார்ப்பதில் மனிதனுக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்படும். அதிலும் யானை போரை பார்ப்பதில் ஒருவனுக்கு அதிக மகிழ்ச்சி ஏற்படும். அதிலும் யானை தன் பக்கம் திருப்பி விட்டால் தீங்கு விளையுமே என்ற அச்சம் ஏற்படும். ஆனால் அவன் குன்றின் மேல் ஏறி நின்று யானையை போல பார்ப்பது அவனுக்கு அச்சம் ஏற்படாது. அது எப்படிப்பட்டது என்பதை வள்ளுவர் அடி கண்டவாறு கூறுகிறார். அதிக மூலதனத்தை வைத்து தொழில் செய்யும் ஒருவன் தன் வாணிகத்தை எவ்வித இழப்பின்றி வெற்றியோடு செய்து மகிழ்விக்கின்றானோ அது போன்றதுதான் என்பதை குறள் 756 கூறுகிறார். 437, 438, 449, 461. எண்ணம் சார்ந்த மீட்பியல் சிந்தனை. இம்மை மறுமை இருவகை வாழ்வுகளை தெரிந்து பிறப்பில் அறநெறியை மேற்கொண்டால் பெருமைதான் உலகில் உயர்ந்ததாகும். சுவைத்தலும், பார்த்தலும், உணர்தலும், கேட்டலும், முகத்தலும் என்ற 5 புலன்களை வகைகளை ஆராய்ந்து அளவோடு நிகழ்ந்து வாழ்பவனிடத்தில் உலகம் அடங்கி இருக்கும். அறிவென்னும் அங்குசத்தால் ஐம்பொறிகளாகிய யானைகள் அடக்க வல்லவனே வீட்டு உலகத்திற்கு வித்தாக விளங்குவான். குறள் 27, 24, 218, 118, 701, 703, 709, 714, 715, 722, 724, 725. செயல் சார்ந்த மீட்பியல் சிந்தனைகள். அறநெறியை அறிந்தவர்கள் வாய்ச்சொற்கள் அன்பு கலந்தும் மனிதனை இல்லாமலும் நிலைமையாக இனிமையாக அமையும். இன்சொல்லால் பேசுவது மனம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதை காட்டிலும் முகமலர்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுவது சிறந்ததாகும். இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுவதிடத்தில் துன்பம் தரும் ஒருமை ஒருபோதும் இல்லை. இன்சொல் கூறுபவனாய் இருப்பன் ஒருவனுக்கு அழகினை தரும் அணியாகும். உடம்பில் அணியும் மற்ற அணிகலன்கள் அழகினை தரா. சொற்களை ஆராய்ந்து இனிமையாக பேசினால் பாவங்கள் தேய்ந்து அறம் பெருகும். குறள் 91, 96, 92, 94, 98, 184, 194, 200, 292, 384, 717, 718, 721, 711, 645, 644, 643, 642. செயல் சார்ந்த மீட்பியல் சிந்தனைகள். தெளிவான அறிவினை உடையவர்கள் துன்பம் அடைந்தாலும் இழிவான செயலை செய்ய மாட்டார்கள். ஏன் செய்தோம் என்றுதானே பின்னர் வருந்தும் செயலை ஒருபொழுதும் செய்யக்கூடாது என்று ஒரு முறை செய்தாலும் மறுபடியும் அது போன்ற செயல்களை செய்யக்கூடாது. ஒருவன் தன்னை பெற்றெடுத்த தாய் பசியோடு இருப்பதை பார்த்தாயினும் அப்பசியை நீக்குவதற்கூட சான்றோர் பழிக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடாது. ஒருவன் பிறர் அழும்படியாக பறித்த பொருட்களை எல்லாம்
அவன் அழும்படியாக அவனை விட்டு நீங்கிவிடும். நல்ல செயல்கள் வழியாக கிடைத்த பொருட்கள் முதலில் இருந்தாலும் பிறகு நன்மை தரும். அழக்கொண்ட எல்லாம் செயலை செய்வதற்கேற்ற உறுதி சொல்லப்படுவது செயல் செய்பவனுக்குரிய மன உறுதியாகும். 661, 668, 669, 673, 674, 1024, 1024, 1097, 1091, 788, 749. தனி மனித அளவிலான மீட்பியல் சிந்தனை. மனம் மகிழ்ந்து பொருளை கொடுப்பதை காட்டிலும் முகமலர்ச்சியுடன் இனிய சொற்களை பேசுவது சிறந்தது. தவம் இயற்றுவரின் ஆற்றல் தன் பசியை பொறுத்து கொள்வதாகும். அதுவும் பிறருக்கு ஏற்பட்ட பசியை நீக்குவது வலிமைக்கு பிற்பட்டதே ஆகும். ஒழுங்குவிட்டு எரியும் நெருப்பிலே தோய்ந்ததை போன்ற துன்பத்தை ஒருவன் செய்தாலும் இயன்றவரை அவன் மேல் கோபம் கொள்ளாதிருத்தல் நல்லது. அறிவுடையார் பகைவர் தீமை செய்த உடனே சினத்தை வெளிக்காட்ட மாட்டார்கள். வெல்லும் காலத்தை எதிர்பார்த்து கோபத்தை அடக்கிக் கொண்டிருப்பார்கள். தன் இன்பத்தை விரும்பாமல் எடுத்த செயலை முடிப்பதே விரும்புகின்றவன் தன் சுற்றத்தாரின் துன்பத்தை போக்கி அவர்களை தாங்கும் தூணாவான். விளைவுடைய நட்பு என்ற வரம்பை கூட கடவாமல் நிற்பவர்கள் தமக்கு அழிவு வந்தாலும் பழைய நண்பரை கைவிட மாட்டார்கள். குறள் 225, 92, 487, 308, 821, 822, 827, 989, 1094, 1093, 1109, 124. குடும்ப அளவிலான மீட்பியல் சிந்தைகள். ஒரு குடும்பம் என்றால் அம்மனிதனுக்கு துன்பம் இன்பங்கள் சேர்ந்து வரும் இல்வாழ்க்கைக்கு அது எப்படி மீட்டு வருகிறார்கள் என்பதை பார்ப்போம். ஒருவன் தன் குடும்பத்தை உயர்ந்த விடாமுயற்சி கொண்டு எடுத்த கருமங்களை தொடர்ந்து செய்து முடிக்க வேண்டும். அதேபோல் அக்கருமங்களை ஆற்றாவன் பால் தக்க விட வேண்டும். விடாமுயற்சியும் தனது அறிவும் கொண்டு பணியாற்றுபவர் குடி நன்கு உயரும். இல்வாழ்க்கை ஏற்ற குணங்கள் நற்செயல்கள் உடையவனவாகவும் தன்னை மணந்து கொண்ட கணவனுக்கு செல்வத்துக்கு தக்கவாறு செலவு செய்வதாகவும் இருக்க வேண்டும் வாழ்க்கை திறமையாளவள். குறள் 1022, 75, 58, 59, 160, 67, 68, 69, 70, 1026, 1107, 1108. இல்வாழ்க்கை ஏற்ற அளவுக்கு மீறி செலவு செய்யக்கூடாது என்பதை, இந்த குடும்பத்தின் செலவினத்தை அளவுக்கு மீறிய செலவு செய்தால் நஷ்டம் ஏற்படும் என்பதை குடும்ப இல்லற வாழ்க்கைக்கு எடுத்துரைக்கும் வகையாக கூறுகிறார் வள்ளுவர். சமுதாய அளவிலான மீட்பியல் சிந்தனைகள். ஈகை என்பது ஏழைக்கு ஒரு பொருளை கொடுப்பதே ஆகும். மற்றவை எல்லாம் பயனை எதிர்பார்த்து கொடுக்கும் தன்மையுடையதாகும். மற்றவருக்கு பகுந்து கொடுத்து உண்பதற்கு பழகியவன் பசி என்னும் கொடிய நோய் அணுகாது. ஏழையின் பசியை நீக்குதல் செல்வத்தை பெற்றவன் செல்வத்தை சேமித்து வைக்கும் இடமாகும். ஒருவர் முயற்சி செய்து சம்பாதித்த பொருட்களை எல்லாம் தகுதியுடையோருக்கு உதவி செய்வதற்கே ஆகும். உலக நடையை அறிந்து வாழ்பவனே உயிர் வாழ்கின்றவன் ஆவான். உலக நடையை அறியாதவன் செத்தவருள் ஒருவராக கருதப்படுவான். உலகத்தார் விரும்பும் சிறந்த அறிவுள்ளவனின் செல்வம் ஊரார் பருகுவதற்குரிய குலம் நிறைந்த இருப்பது போன்றதாகும். பிறருக்கு உதவி செய்யும் குணம் உள்ளவனிடம் உள்ள செல்வம் எல்லா உறுப்புகள் பயன்படும் மரம் போன்றதாகும். குறள் 227, 226, 212, 214, 215, 217, 784, 736, 983, 161. அரசியல் அளவிலான மீட்பியல் சிந்தனை. ஒரு அரசனுக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும், அந்த நாட்டை எப்படி மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதை வள்ளுவர் இங்கே அழகாக எடுத்துரைக்கிறார். படை, குடி, உணவுப் பொருள், நல்ல அமைச்சர், நண்பர்கள், அரணாகிய ஆரையும் உடையவனாக அரசருள் ஆண் சின்னம் போல்வார். கொடை, கருணை, நீதி, முறை,
குடிகளை பாதுகாத்தல் ஆகிய 4 குணங்களை உடையவன். அரசருக்கு எல்லாம் ஒளியாய் திகழ்பவன். ஆண் யானை தன் உடலை மறைக்கும் அளவிற்கு அம்புகளால் புண்பட்ட போதும் தன் பெருமை நிலைநிறுத்தும். அதுபோல ஊக்கமடைவர் தன் ஊக்கத்திற்கு அழிவு வந்த போதும் மனம் தளர மாட்டார். பகைவருக்கு துணையான வரை பிரிதாலும் தம்மிடம் இறப்பு வரை பாதுகாத்து கொள்ளும் பிரிந்தாரை சேர்த்துக் கொள்ளுதலும் ஆகியவற்ற வல்லனே அமைச்சனாவான். செயலை தேர்ந்தெடுத்தாலும் ஆராய்ந்து செய்தாலும் குனிந்து சொல்லுதலும் ஆகியவற்றில் வல்லவனை அமைச்சன் ஆவான். அறவழிகளில் அறிவமிழ்ந்த சொல்லை உடையவன் எப்பொழுதும் செய்யும் செயலின் திறத்தை அறிந்தவனை மன்னனுக்கு தேர்ந்த துணையாவான். நுண்ணறிவையும் நூலறிவும் உடைய அமைச்சருக்கு முன்னே நிற்கக்கூடிய மிக நுட்பமான சூழ்ச்சி எவையும் இல்லை. குறள் 381, 597, 633, 635, 691, 737, 734, 736, 739, 762, 764, 565, 767, 741, 42, 745, 748, 771, 773, 627, 828, 830. பொருளியல் அளவிலான மீட்பியல் சிந்தனைகள். குடும்பத் தலைவன் பொருளை சேர்க்க தலைவியானவள் அதை எப்படி செலவழிக்க வேண்டும். மனையில் வாழ்கின்றவள் அறம் புரிய வேண்டும். அவள் சிக்கனமாக வாழ வழிவகுக்க வேண்டும் என்பதை வள்ளுவர் அழகாக இங்கே எடுத்திருக்கிறார். குடும்பத் தலைவனான கணவன் பொருள் சேர்க்க வேண்டும், அதனை கொண்டு அறம் புரிதல் வேண்டும் மற்றும் பிற விளைவுகள் ஆற்றவும் வழிகோல வேண்டும். இந்த நிலையை பெண்கள் சொல்படி நடப்பவர் பால் பெறல் வேண்டும் அரிது. பொருள் வரும் வழிகளை தேடல், சேமித்தல், காத்தல், அவையறிந்து செலவு செய்தல் ஆகியவற்றை செய்வது ஒரு அரசனின் கடமையாகும். தொழிலாகிய புறையை கைவிட்டவரை உலகம் கைவிடும். ஆகையால் தொழில் முயற்சி இல்லாது ஒழிக்க வேண்டும். 612, 626, 732, 751, 753, 769, 754, 759, 760, 756, 761, 885. ஆன்மீக அளவிலான மீட்பியல் சிந்தனைகள். இயற்கையை கடந்த ஒரு நிலையும் இறைக்கு உண்டு. அதை பற்றி ஏழ்மை என்று சொல்லால் வல்வே. அது வாக்கு மனம் கடந்த அருவம் எல்லாவற்றையும் கடந்து அவ்விறை உயிர்களுக்கு அருள் வேண்டி இயற்கை உடலாக கொண்ட இறைமை வழிபாட்டுக்கு உரியது. இந்த இயற்கையில் கூடிட்டு அங்கொண்ணாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து நிற்பதும் இறையை இயற்கை வாயிலாகவும் மெய் அறிவால் உணர்தல் வேண்டும். இறைவனது உண்மையை உணர்ந்து காட்சி பொருள் இயற்கையாகவும் இயற்கை வாயிலாகவும் எடுத்துரைக்கிறார் வள்ளுவர். வள்ளுவரினுடைய கருத்துப்படி இங்கே இறைக்குரிய வழி இயற்கையே. இயற்கை அரணாகும் வாழ்வு நடத்துவோர் இறை இன்பம் நுகரல் தின்பம் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு சேர்ந்த வாழ்வு என்றும் திருவாசகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே வள்ளுவர் இறைவனின் உண்மையான புகழை போற்றுவரிடம் அறியாமையால் வரும் நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் சேர வேண்டும் மாட்டா என்றும் குறள் 5 கூறியிருக்கின்றார். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்னும் ஐம்பொறிகளின் வாயிலாக ஏற்படும் ஆசைகளை ஒழித்து இறைவனின் மெய்வழியில் நின்றவர்கள் உலகில் நெடுங்காலம் ஆழ்வர். தெய்வத்தின் அருளாலே கைகூடாது போனாலும் ஒருவனுடைய முயற்சியானது தன் உடல் வருத்தத்தின் கூலியை தப்பாமல் தந்துவிடும். 619, 234, 236, 366, 377, 702. பெண்ணியம் சார்ந்த மீட்பியல் சிந்தனைகள். பெண்ணியம் சார்ந்த மீட்பியல். சட்டம் தந்தது சமநீதி, அதை சமூகம் மறுப்பது அந்நீதி. இது தனி சொத்துரிமை பெண்ணின் ஆற்றலை பறித்து கொண்டு கற்பு தாழ்மை முள் கிரீடங்களை தட்டி அடிமை இருட்டில் தள்ளியது.
மனு தர்மமும் மதங்களும் பெண் விடுதலைக்கு உழைத்தது. என்னதான் மனுவும் மதமும் போட்டி போட்டுக் கொண்டு பெண்ணை ஒடுக்கி வைத்தாலும் கல்வி அறிவு என்ற ஆயுதத்துடன் சட்டம் என்கின்ற கேடயத்துடன் பெண் விடியல்களை தேடி விதிக்கு வந்தமை இருக்கின்றாள். காதலியே அணிந்த பெண் தெய்வ மகளோ மயிலோ மனித பெண்ணோ என்று அறியாமல் என் மனம் மயங்குகிறது. அவள் பார்வை போர் செய்வதற்கென்று சேனையும் உடற்கொண்டு வந்திருப்பது போல தோன்றுகிறது. இவளது வளைந்த புருவங்கள் எதிரில் உள்ளவரை பார்க்கும்போது எத்தகைய மாற்றம் என்று இயல்பாக இருக்குமானால் இவள் கண்கள் துன்பம் செய்ய மாட்டா. குறள் 1086, 1101, 1083, 1089, 1090, 1091, 1092, 1093, 1107, 1133, 1194, 1202, 1213, 1214. மாற்றுத்திறனாளிகள் சார்ந்த மீட்பியல் சிந்தனைகள். அன்புள்ள உடம்பே உயிர் உள்ள உடம்பாகும். எல்லா இடத்திலும் அன்பே சிவம் என்று சொன்ன வார்த்தைகளை வள்ளுவர் அப்படியே கைப்பிடித்து மனித உருவுகளை கண்டு எள்ள வேண்டாம் என்றும் எடுத்துரைக்கிறார் இந்த தலைப்பில். அன்புள்ள உடம்பே உயிர் உள்ள உடம்பாகும். அன்பில்லாத உடம்புகள் எளிமையை தோழினை போர்த்தி கொண்டிருப்பது போன்ற உடம்பாகும். உருண்டு செல்லும் தேருக்கு அச்சிலிருந்து தாங்கக்கூடிய கடையாணி போன்ற பெரிய சாதனைகளும் தொடர்பில்லாத போன்று உருவில் சிறியவராய் செயலில் வலிமை உடையவர்களை இவ்வுலகம் பெற்றுள்ளது. எனவே உருவத்தை கண்டு இகழக்கூடாது. மனதில் எண்ணுவதை அவன் சொல்லாமலே உணர்ந்து கொள்பவர் அறிவுடையவர். குறிப்பு உணர மாட்டாதவர். கை கால் முதலிய உறுப்பால் ஒத்திருந்தாலும் அறிவால் வேறுபட்டவராகவே கருதப்படுவர். பரந்த பார்வையிலே பிறர் மனதை அறியாதவருக்கு உறுப்புகளுள் சிறந்த கண்களால் பயன் இல்லை. கண் பார்வையின் வேறுபாட்டை உணர்ந்தவர் பிறர் மனதில் உள்ள பகையும் நட்பையும் அறிந்து நன்மை உடையவர். கண் உரைக்கும் பகையும் கேண்மையும் நுண்ணறிவு உடையவர் என்பதை அளக்கும் அளவுகோல் அவர்களுடைய கண்களை தவிர வேறில்லை. கை கால் முதலிய உறுப்புகளால் ஒத்திருந்தால் நன்மக்களோடு ஒப்பாக முடியாது. குணத்தால் ஒத்திருந்தாலே நன்மக்களோடு ஒத்திருப்பதாகும். தமிழ் மக்கள் கன்னத்தை உடைக்கும் வளைந்த கையினர் அல்லாதவருக்கும் தாம் உண்ட பின்னும் ஈரமுள்ள கையை கூட உதர மாட்டார்கள். தம்மை வருத்துவோருக்கும் தான் பொருள் கொடுப்பார்கள். குறள் 705, 709, 710, 993, 1077, 677. முதியோர் சார்ந்த மீட்பியல் சிந்தனைகள். மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. முதியோர் இல்லத்தில் கொண்டு விடுகின்ற நிலைமையை வேறுபடுத்தி காட்டுகிறார் வள்ளுவர் இந்த இடத்தில். மகன் தந்தையை காப்பாற்ற வேண்டும். தந்தை மகனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது என்பதை எடுத்துரைக்கிறார். மகன் தந்தைக்கு செய்ய வேண்டிய உதவி யாதெனின் இவனின் தந்தை இவரை பெறுவதற்கு என்ன தவம் செய்தாரோ என்று உலகத்தார் புகழும்படி நடத்தல் ஆகும். பெரியவர்களை மதிக்காமல் நடக்கக்கூடாது. அவ்வாறு நடந்தால் பெரியவர்களால் நீக்க முடியாத துன்பம் உண்டாகும். பெருமை நிறைந்த பெரியோர்கள் கோபித்தால் எல்லா வகையிலும் சிறப்பு பெற்ற வாழ்க்கை சிறந்த பொருளும் கெட்டுவிடும். நெருப்பினால் சூடுபட்டாலும் பிழைத்துக் கொள்ளலாம். ஆனால் பெரியோர்களும் குற்றம் செய்பவன் நம்பி உயிர் வாழ முடியாது. குறள் 70, 892, 897, 896. உழவன் சார்ந்த மீட்பியல் சிந்தனைகள். உலகில் வாழ்பவர் பல தொழில்களை செய்து வாழ்ந்தாலும் உணவுக்கு உழவரை எதிர்பார்க்க வேண்டியுள்ளது. எனவே உழவு தொழிலை தலை சிறந்த தொழிலாகும். இந்த உழவு தொழிலை செய்யாமல் நின்று வேறு தொழில் செய்பவர்க்கும் உழவு தொழில் உணவு வழங்கிறது. எனவே உழவு தொழில் செய்பவர்களை உலகத்தோர் கடையாணி போன்றவர் ஆவர். உழவு தொழில் செய்து வாழ்பவரை உரிமையுடன் வாழ்கின்றவர் ஆவர். மற்றவர்கள்
உரிமையுடன் வாழாமல் பிறரை தொழுது அவர்கள் பின்னே சென்று வாழ்கின்றவரே ஆவர். உழவு தொழில் செய்கின்றவரை நாம் மதிக்க வேண்டும். அவர்கள் கடன் சுமைகளை குறைக்க வேண்டும். எவ்வளவுதான் அவர்கள் கடன்பட்டு நம்ம பசியாற்றுகின்ற பொழுது அவர்கள் இன்னல் இருக்கும் பொழுது நாம் தீர்க்க முன்வர வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை அவர்களை நாம் வழிநடத்தி செல்வதற்கு இந்த குறள்கள் வாய்க்களாக கூறுகிறார். 1032, 1033, 1031. தாழ்த்தப்பட்டோர் சார்ந்த மெப்பியல் சிந்தனை. ஒருவனை காணாத போது இழிவாக பேசி கண்டபோது பொய்யாக மகிழ்ந்து பேசி உயிர் வாழ்வதை விட சாதல் அறநூலில் சொல்லப்பட்ட பயனை தரும். பிறரை பழித்து கூறும் புறம் பேசுவன் பிறராலும் குற்றங்களை கண்டு தன்னை பிறர் இழிந்து கூறும் இழிநிலை அடைவான். மனமகிழ்வோடு பேசி நட்புடன் இருத்தலின் பெருமை அறியாதவர்கள் பிளவு உண்டாகுமாறு பேசி பிறரை பேசி உறவினரையும் பிரித்து விடுவார்கள். நம்முடைய பொருளை மற்றவருக்கு கொடுக்காமல் சேர்த்து வைக்க பின்பு இழந்து விடும். கல்லென்ற வலியோருக்கு கொடுத்து மகிழ் இன்பத்தை அறிய மாட்டார்கள். பொருள் இல்லாதவர் எல்லாரும் இகழ்ந்து பேசுவர். பொருள் உடையவரே எல்லாரும் போற்றுவார்கள். குறள் 183, குறள் 186, 187, 189, 228, 752. துறவியல் சார்ந்த சிந்தனைகள். துறவு என்பது எளிதான வாழ்க்கை அல்ல என்றும் துறவியல் கடைபிடிப்பவர்கள் எப்படி ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை இங்கே எடுத்துரைக்கிறார். துறவு என்பது ஆசை, பாசம், பற்று என்பவற்றிலிருந்து நீக்க நிலை, உலக இன்பங்களை விட்டு ஆன்மீக ஈடேற்றத்தை நாடும் நிலை சந்நியாசமாகும். ஆன்மீகம் போன்றவற்றில் திறக்கும் வாழ்க்கை முறை வழிநடத்துகின்றன. உடலை தூய்மைப்படுத்தும் செயல் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்த உதவுகிறது என்றும் அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தெய்வத்துடன் அதிக தொடர்பை பெறுவார்கள் அல்லது உள்ளமைதியை காண்பார்கள் என்றும் பல பிறவிகள் நம்புகிறார்கள். சடங்கு இன்பத்தை துரத்தல் அல்லது சுய இழப்பு போன்ற வடிவங்களை எடுக்கலாம். சுயமாக விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் சிந்தனை அதிகரித்த தெளிவு மற்றும் அழிவு காரணமான சோதனைகளை எதிர்க்கும் திறன் அவர்கள் வாழ்க்கையில் பல்வேறு பகுதிகளில் சுதந்திரத்தை கொண்டு வருவதாக கருதுகின்றன. துறவு என்பது சில பண்டைய இடையியல்களில் ஆன்மீக மாற்றத்தை நோக்கிய பயணமாக பார்க்கப்படுகிறது. எளிமையானது, போதுமானது, ஆனந்தம் உள்ளே உள்ளது. துன்பமற்ற நிலை அடைய விரும்பினால் செல்வம் உள்ள பொழுது பட்டை துறந்து விட வேண்டும். உண்மைகள் விளக்கி துறந்த பிறகும் இன்பங்கள் பல உண்டாகும். புலன்களின் ஆசைகளை அடக்கி வெற்றி கொள்ள வேண்டும். அதற்கு வேண்டிய பொருள் ஆசை ஒரு சேர விட்டுவிட வேண்டும். பொருளின் மீது ஆசை இல்லாத தவணை நில் பார்க்கும் ஆசை உள்ளதனால் மீளவும் உலக போகத்தில் மயங்கியதே ஆகும். பிறவி ஆகிய துன்பத்தை ஒழிக்க முயல்வதற்கு உடம்பு நிகரான ஒரு பொருள். ஆகவே மற்ற ஆசை தொடர்புகள் எல்லாம் எதற்காக? ஆசைகளை உறுதியாக பிடித்துக் கொள்ளாதவர்கள் துன்பம் வந்து இறுக பற்றி கொள்வதில் மற்றும் முற்றும் திறந்தவர்கள் வீடு பெற்றுக்கும் முனைந்த மேலோர் ஆவார்கள். ஆசை திருவாத மற்றவர்கள் பிறவி வலைக்குள் அகப்பட்டவர்கள் ஆவார்கள். இருவகை பற்றும் அற்ற போது அந்நிலை பிறவி துன்பத்தை ஒழிக்கும். பற்று இல்லாதவனான இறைவனது பற்றினை மற்றும் பற்றுக உலக பற்றுகளை விடுவதற்கு அதனை எப்பொழுதும் விடாமல் பற்றி கொள்க. குறள் 344, 347, 345, 348, 349, 350. இப்பிறவில் கற்க வேண்டியவற்றை கற்று அவற்றில் உள்ள உண்மை பொருளை அறிந்து கொண்டவர்கள் நிலை பேராக வீட்டுலகை அடைந்து மீண்டும் இவ்வுலகில் பிறவா நிலை அடைய வேண்டும் என்று வள்ளுவர் பெருந்தகை எடுத்துரைக்கின்றார். தொகுப்புரை. திருவள்ளுவர் சிந்தனைகளால் மனித சமுதாயம் மலர்வதற்கு கருத்துக்களை எடுத்துரைத்துள்ளார். மீட்பியல் சிந்தனை மனித வாழ்வில் இன்பம் துன்பம் வந்தாலும் மனிதன் எதிர்கொண்டு வாழ முடியும் என்ற கருத்துக்களையும் வலியுறுத்தியுள்ளார். மீட்பியல் சிந்தனை மனிதனுக்கு தூண்டுகோலாக அமைந்துள்ளது.
இவ்வாய்ப்பளித்த மோகனதாஸ் ஐயா அவர்களுக்கும், ரோகிணி அம்மா அவர்களுக்கும், சிவலட்சுமி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் ஆண்டோர் சான்றோர் கேட்டுமையில் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.